உங்களுடைய வைராக்கியம் தேவனிடத்துல எவ்வளவா இருக்கு? ஏன் அந்த வைராக்கியம் தேவை? எதற்காக பாஸ்டர் அந்த வைராக்கியம்? எதுக்காக என் தேவன் என்ன சோதனையில ஒப்பு கொடுக்கிறாரு? ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற ஒரு சாதாரண ஒரு வீரர்களுக்கு கூட சக வீரர்களை முந்தும் பொழுதுதான், அவர்களை வெற்றி பெறும் பொழுதுதான் அவர்களுக்கான கிரீடத்தை நிர்ணயிக்கிறாங்க. He is talented than others. அவன் அவர்களை தோற்கடிப்பது என்பது திட்டமல்ல, அவனை பயிற்சிவித்த அந்த பயிற்சியாளருடைய பயிற்சி எவ்வளவு வலிமையானது என்பது அவனிலிருந்து வெளிப்படுது. ஹல்லேலூயா. ஒரு தேசத்தம் பல தேசங்களுக்கு நடுவில் போட்டி நடக்குது. அதுல என்ன, மற்ற தேசத்தை நம்ம வின் பண்ணிட்டானா அவர்கள் அடிமைகள், நாம தான் முதலாளிகள் என்பது அர்த்தமா? கிடையாது. என்ன தெரியுமா அர்த்தம்? என் தேசத்துல, அந்த தேசத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு திடகாத்திரமா இருக்காங்க, அந்த தேசத்தில் இருக்கிற பயிற்சியாளர்கள் எவ்வளவு அவர்களை பயிற்சிவித்திருக்காங்க என்பதுதான் அர்த்தமே ஒழிய மற்றவர்களை நசுக்கணும், மற்றவர்களை அவமானப்படுத்தணும், ஏழ்மைப்படுத்தணும் என்பது திட்டமல்ல. அதனால தான் பயிற்சியாளர்களை நிர்ணயிக்கிறாங்க. நல்ல பயிற்சியாளர் நல்ல பயிற்சியை கொடுப்பார், நல்ல வீரனை உருவாக்குவா. ஹல்லேலூயா. அது போல கிறிஸ்து இயேசுவும் நமக்கு இந்த சாட்சியுள்ள இந்த புஸ்தகத்தை கொடுத்திருக்காரு, இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்காரு, சத்தியங்களை கொடுத்திருக்காரு, அநேக சாட்சிகளை கொடுத்திருக்காரு, சட்ட திட்டங்களை கொடுத்திருக்காரு, கற்பனைகளை கொடுத்திருக்காரு, நீதியின் வசனங்களை கொடுத்திருக்காரு. இவை எல்லாம் எதற்காக என்றால், நமக்காக நிரந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த இன்ப கானானை நாம் போய் ரீச் ஆகணும், சியோனிலே நாம் தங்கணும். அதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய அந்த பயிற்சி நமக்குள்ள வசனங்கள் மூலியமாக, வேத சத்தியங்கள் மூலியமாக தேவன் நம்மை பயிற்சிவிக்கிறாரு. அது எவ்வளவு நாம் பயிற்சி பெற்றிருக்கோம் என்பதை எப்படி தெரிஞ்சுக்குவாரு? எப்படி தெரிஞ்சுக்குவாரு? அப்போ ஒரு சோதனையில நாம் அகப்படும் பொழுதுதான், ஒரு சோதனைக்கு உட்படும் பொழுதுதான் உன்னுடைய பரிசுத்தம் விளங்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உன்னை பொன்னை போல புடமிடுகிறேன், உன்னை பொன்னை போல புடமிடுகிறேன். புடமிடுதல் என்பது காயத்தை ஏற்படுத்தலாம், வலியை ஏற்படுத்தலாம். மிகுதியான வெப்பத்தை கொடுத்து தான் தங்கத்தை வந்துட்டு அதை பிரிச்சு எடுப்பாங்க. பிரிச்சு எடுக்கும் பொழுது அந்த 100% தங்கம் ஜொலிக்கும். ஹல்லேலூயா.